புருஷன் கொஞ்ச நாள் நம்ம கூட வச்சிருந்தது, இப்ப அவன் இல்லாதது எப்படியோ இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க பாட்டி வந்து கூப்பிட்டு அனுப்பி வச்சு தானே மீனா ஆகணும். இதுக்கெல்லாம் நீ வந்து கவலைப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, உடனே மீனா இருந்துட்டு சொல்றாங்க, ஆமாங்க அவனை வந்து ஸ்கூல்ல கொண்டு போய் விட, அப்புறம் அவன் கூட விளையாட அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால எனக்கு என்னமோ ரொம்ப மிஸ் பண்றோமோன்னு தோணுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம முத்து இருந்துட்டு, ஆமா மீனா நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பார்த்தியா. என் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவனுக்கு அவன் ஒய்ஃபுக்கு வந்து ஆம்பளை பையன் பிறந்திருக்கு. கல்யாணமாகி போன வருஷம் கூட கல்யாணம் முடிச்சாலடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷத்துலேயே குழந்தைய பெற்றுக்கிட்டான் பார்த்துக்கோ. நமக்கு தான் வந்து ஐயோ நம்ம ஃபைனான்ஸ் அளவில் வந்து நம்ம ஸ்டெடி ஆகிக்கிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருந்தோம். ஆனால் அவன் இப்படிப்பட்ட காரியத்தில் தள்ளி போடக்கூடாதுனே, அடுத்தடுத்து நம்ம வந்து குழந்தைய பெற்றுட்டு அடுத்தடுத்து வேலைக்கு போய்கிட்டே இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும் இருந்துட்டு, இது ஏதோ வேற இதில் பேசுகிற மாதிரி தெரியுது, எனக்கு நாப்பில் குழந்தை ஆசை இல்லாமலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி பேசிட்டு இருக்கிறத இந்த விஜயா வந்து ஒட்டுக்குறாங்க. என்னடா குழந்தைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு மனோஜோட வாரிசு தான் முதல் வாரிசாக வரணும், இந்த பூக்கட்டுறவ வந்து முதல்ல குழந்தை பெற்று தந்துடவே கூடாது அப்படின்னு விஜயா வந்து அப்படியே ஒரு வெறுப்பில் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே இதை பற்றி இவங்க சொல்கிறதையும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம், நம்ம மனோஜுக்கும் ரோகிணிக்குமே கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு தான். நம்ம வந்து அவங்கள பிரிஞ்சு வாழணும்னு சொன்னதுனால இப்போ பிரிஞ்சிருக்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது, தலை விதி. மனோஜும் ரோகிணியை ரொம்ப லவ் பண்ணுறான் போல இருக்குது. பேசாமல் அவங்கள சேர்ந்து வாழ சொல்லி ஒரு குழந்தை பெற்று தர சொல்லிடுவோம். என்னதான் இருந்தாலும் நம்ம மனோஜோட வாரிசு தான் வந்து இந்த வீட்டுக்கு முதல் வாரிசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஜயா வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி ரோகிணிக்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஜோசிகாரங்களை பார்த்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதாவது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்போம். அவங்க தான் எப்பயுமே ஜோசியத்தை நம்புவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி விசாரிக்க போகிறாங்க. பார்ப்போம்.